திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்து அமரப்பூண்டி பகுதியில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொப்பம்பட்டி ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அதிமுகவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஏராளமான இளைஞர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கட்சியில் இணைந்த இளைஞர்களை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி அன்புடன் வரவேற்றார். இந்த இணைப்பின் போது பேசிய இளைஞர்கள், தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொற்கால ஆட்சி அமைய நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற பழனி மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் தீவிரமாக பாடுபடுவோம் என தெரிவித்தனர். தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அமரப்பூண்டி பகுதியில் ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்து அப்பகுதி அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் குடிமராமத்து நாயகன் அவர்களின் நல்லாட்சி மீண்டும் 2026 தமிழக மக்களுக்கு தேவைங்க என்பதற்காக நமது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணன் ராஜ்குமார் அவர்களின் முன்னிலையில் திமுகவின் 5 ஆண்டு கால அதிருப்தியின் காரணமாக அக்கட்சியிலிருந்து விலகி அண்ணன் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 50 இளைஞர்கள், ஒரு 10 முதியோர்கள் எல்லாருமே இணைஞ்சு மீண்டும் நம்ம எடப்பாடியார் ஆட்சி புனித சென்ட் ஜார்ஜ் கோட்டையில எடப்பாடியார் ஆட்சி கண்டிப்பா வரணும், மக்களுக்கு விடிகாலம் பிறக்கணுங்கிறதுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு மீண்டும் அதிமுக அரியணை ஏறுவது உறுதி என தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜெயானந்த், இளம் பேச்சாளராக இருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் அமரப்பூண்டி, திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி தெற்கு ஒன்றிய அமரப்பூண்டி கிராமத்தில் சக்கரவாணி என்பவர் 30 ஆண்டு காலமாக எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருந்தார். அமரப்பூண்டி கிராமத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்பதற்காகவும், யாரை மதிப்பதில்லை என்பதற்காகவும் அக்கட்சியில் இருந்து திமுகவில் இருந்து 60 பேர் இளைஞர்கள், முதியவர்கள் எங்கள் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர் அவர்கள் முன்னிலையும் ஒன்றிய அனைத்து பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வருக வருக என்று வரவேற்கிறோம்.